ஹல்லேலூயா. சப்தமா சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நல்லா இருந்தால், சந்தோஷமாக இருந்தால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து செய்தி கொடுக்கும்போது கரங்கள் தட்டுவோம் சொல்லாது. நான் என்ன சொல்லிடும் தெரியுமா? மக்களுக்கு தெரியும். திருப்பாடல் 47:1. மக்கள் இனங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஹல்லேலூயா. கரங்கள் தட்டுவோம் சொல்லாது. நான் சொல்லும் திருப்பாடல் 47:1 உடனடியாக கரங்கள் தட்ட வேண்டும். இரண்டாவது சொல்லும்போது கொஞ்சம் கூட சக்தியோட வல்லமையோட கரங்கள் தட்ட வேண்டும். மூன்றாவது சொல்லும்போது எப்படி சொல்லிடும்? திருப்பாடல் 47 மட்டும் நான் சொல்லுவேன். நீங்கள் கரங்களை தட்டி சத்தமா அல்லேலூயா அல்ல, ஒன்று என்ன சொல்ல வேண்டும்? ஓகே, ட்ரையல் நம்பர் 1. திருப்பாடல் 47:1 10. திருப்பாடல் 47:1. திருப்பாடல் 47:1 ட்ரையல் நம்பர் 2. திருப்பாடல் 47:1. திருப்பாடல் 47:1. திருப்பாடல் 47. சூப்பர். 2 கரங்களை உயர்த்தி பிடியுங்கள். இன்றைக்கு நடைபெறும் ஜெபங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். ஜெபங்களை வழி நடத்தும் ஆயர், அதே போல் என்னை, போஸ்கோ ஃபாதர் அனைவரையும் ஆண்டவரின் கரங்களில் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். பணியாளர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். ஊழியர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். பெரிய அபிஷேகம் வர வேண்டும். அதற்காக 2 கரங்களை உயர்த்தி பிடித்து சப்தமாக வா திறந்து ஸ்துதிப்போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக ஸ்துதிக்கட்டும். எல்லா கட்டுகள் அவிழட்டும், அடைப்புகள் உடையட்டும், தடைகள் நீங்கட்டும், பரிசுத்த ஆவி இறங்கி வரட்டும். ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவி இறங்கி வரட்டும், வல்லமை இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் மிகவும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் பொங்கல் பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை எனது பெயரால் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவருக்கொரு கருத்தை கொடுத்து ஹாப்பி பொங்கல் சொல்வோம். இன்னைக்கு எது பொங்கல்? மாட்டு பொங்கல். இங்கே மாடு எதுவுமே வந்துட்டில்லை இதுவரைக்கும். இங்கே மக்கள் தான் வந்திருக்கு. அதனால் இன்னைக்கு மாட்டு பொங்கல் அல்ல, மக்களுடைய பொங்கல். திருப்பாடல் 47:1. பிரைஸ் தி லார்ட். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இயேசுவுக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, காலையில் உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இன்னைக்கு நான் கொடுக்க வேண்டிய செய்தி என்னதான்? கடவுள் எனக்கு கொடுத்த மெசேஜ், தூய ஆவி, பரிசுத்த ஆவி நமக்குள் நம்மீது வரும்போது என்ன நடைபெறும் அதை குறித்து. இங்கே தூய ஆவியின் பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். நீங்கள் எல்லோரும் நல்லபடி அந்த பாடலை பாடி ஜெபித்தான். நீங்கள் பரிசுத்த ஆவிக்காக ஜெபித்து கொண்டிருந்தார். ஆனால் பரிசுத்த ஆவி வரும்போது என்ன நிகழ்வது, என்ன நடப்பது அதை குறித்து தெரியாது.
Praise the Lord. Hallelujah. യേശു ആண்டவர் கொடுத்த முக்கியமான ஒரு வாக்குறுதி, நான் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். யோவான் அதிகாரம் 14-16 நிறைய യേശു ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கு. வேண்டாம் வேண்டாம். அந்த பரிசுத்த ஆவி பெந்தகுஸ்தா பெருவிழா நாள் வந்தது. திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 2 வசனம் 1-4 வரைக்கும். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 2 வசனம் 1-4 வரைக்கும் வாசிப்போம். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். வெயிட், யார் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடிக்கொண்டிருந்தார்கள்? அன்னை மரியாளும் சீடர்களும். கவனியுங்கள், அங்கே அன்னை மரியாள் இருந்ததா? எப்படி தெரியும்? தொடர்ந்து வாசிப்போக்கா. திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்தில் இருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. தூய ஆவி புயல் காற்றாய் அங்கே வந்தது. ஓகே, தொடர்ந்து வாசிப்போம் அக்கா. 4 வரை. மேலும் நெருப்பு போன்று பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். தீநாவாய் அக்னியாய் நெருப்பாய் பரிசுத்தாவி அவர்கள் மீது வந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். அனைவரும் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளில் போதும் 4 வரைக்கும் வாசிக்க சொல்லியது. கவனியுங்கள், நீங்க சொல்லி அன்னை மரியாள் இங்கே இருந்தது. Praise the Lord. கவனியுங்கள், தொடர்ந்து திருத்துதர் பணிகள் வாசிக்கும் போது எங்குமே அன்னை மரியாளை பார்க்க முடியாது. ஆனால் அன்னை மரியாள் அங்கே இருந்ததா? எஸ், அன்னை மரியாள் அங்கே இருந்தது. எப்படி தெரியும்? திருத்துதர் பணிகள் அதிகாரம் 1 வசனம் 14. அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாளோடும் இணைந்து ஒரே மனதோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். Praise the Lord. அங்கே அன்னை மரியாள் இருந்தது. அங்கே 3 வழியாக பரிசுத்தாவி வந்தது. 1 புயல் காற்றாக வந்தது, 2 அக்கினியாய் நெருப்பாய் தீனாவாய் வந்தது, 3 மறுபாஷ அந்நிய மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. இந்த பெந்தகுஸ்த பெருவிழாவுக்கு முன்னாடி சீடர்கள் எப்படி இருந்தது? அந்த பெந்தகுஸ்த பெருவிழா முடிந்து அவர் எப்படி இருந்தது, அதை குறித்து தான் செய்தி. ஹல்லேலூயா. சப்தமா ஹல்லேலூயா. இந்த 4 வசனங்கள் வாசிக்கும் போது அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் அபிஷேகம் 2 வழியாக நம்மீது வரலாம் என்று பார்க்க முடியும். 1, பொதுவாக அபிஷேகம் வரலாம். தூய ஆவியின் அபிஷேகம் பொதுவாக வரலாம். 2, தூய ஆவியின் அபிஷேகம் தனிப்பட்ட முறையிலும் வரலாம். இந்த 2 காரியங்கள் பார்க்கலாம். தூய ஆவியின் அபிஷேகம் பொதுவாக வரலாம். அந்த புயல் காற்றாய் வந்தது, அது பொதுவாக அபிஷேகம். அந்த அறைக்குள்ளாலே புயல் காற்றாய் தூய ஆவி வந்தது.
பொதுவாக அபிஷேகம். அதே போல் இந்த கன்வென்ஷன் கிரவுண்டு, தியான சென்டர்ஸ், மக்கள் கூட்டத்தோடு இருந்து ஜெபிக்கும் போது பொதுவாக தூய ஆவியின் அபிஷேகம் வரலாம். அதனால் இந்த அருளாலயம் தியான இல்லத்தில் இன்னைக்கு மக்கள் கூட்டத்தோடு ஆண்டவரை அழைத்து ஜெபிக்கும் போது இங்கே தூய ஆவியின் அபிஷேகம் பொதுவாக வரலாம். 2 கரங்களை உயர்த்தி பிடியுங்கள். ஹல்லேலூயா. சப்தமா ஹல்லேலூயா. சப்தமா ஸ்துதிக்கட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட, கொஞ்சம் கூட, கொஞ்சம் கூட. Praise the Lord. நேற்று ஹைதராபாத், அங்கே ஷம்ஷாபாத் டயசிஸ் 3 நாள் பகல் கூட்டம் இருந்தது. பெரிய கன்வென்ஷன், 2000 மக்களுக்கு மேல் அங்கே வந்தது. எனக்கு தெலுங்கு அதிகமாக வராது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு வரும். ஆனால் மலையாளம் பாஷையில் தான் தியானம் கொடுத்தது. அங்கே மலையாளி மக்களுக்காக 2000க்கு மேல் மக்கள் வந்தது. 3 நாள் அபிஷேகம் பார்த்த ஜெபம். நேற்று இறுதியில் தூய ஆவியின் அபிஷேக ஆராதனை வேளையில் அங்கே பெரிய அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி மக்கள் எல்லோரும் மீதும் பொதுவாக வந்தது. அதை போல் நீங்க இன்னைக்கு ஜெபிக்கும் போது அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் அபிஷேகம் உங்கள் ஒவ்வொரு மீதும் வருவார். ஹல்லேலூயா. 2, தூய ஆவியின் அபிஷேகம் தனிப்பட்ட முறையிலும் வரலாம். அப்புறம் நெருப்பாய் தீனாவாய் மக்கள் ஒவ்வொருவர் மீதும் வந்தது, ஒவ்வொருவர் மீதும். அதே போல் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கி ஒவ்வொருவரும். அதே போல் இன்னைக்கு இங்கே ஜெபிக்கும் போது தூய ஆவி பொதுவாக வரலாம், தனிப்பட்ட முறையிலும் வரலாம். ஹல்லேலூயா. இதுதான் அங்கே நடந்தது. அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த ஆவி வந்த பிறகு அவர்களிடம் வந்த சேஞ்ச் என்னதா? முக்கியமான 5 கருத்துக்கள் சொல்லித்தரலாம். இப்பொழுது சொல்லி முடிக்க முடியாது. எதனால் டைம் கம்மி தான். 1000 டோக்கு நீங்கள் அதுதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். 1, தூய ஆவி, பரிசுத்த ஆவி சீடர்கள் மீது வந்தபோது அவருக்குள்ளால இருந்த பயம் அவர்களை விட்டு போயிற்று. திருப்பாடல் 47:1. ஹல்லேலூயா. சீடர்கள் பயத்தோடு இருந்தது. அதுக்கு முன்னாடி எப்படி தெரியும்? யோவான் அதிகாரம் 20 வசனம் 19. யோவான் அதிகாரம் 20 வசனம் 19. வாரத்தினுடைய முதல் நாள், அன்று வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி சீடர்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். எதனால்? அவர்களுக்குள்ளாலே பயம் இருந்தது. எதனால் பயம்? அவர்கள் பார்த்தபோது 3 ஆண்டு இயேசு ஆண்டவரை தலைவராய் ஏற்றுக்கொண்டு இயேசு ஆண்டவரோடு நடந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் யூதர்கள் இயேசு ஆண்டவரை பிடித்து சிலுவை வைத்து அறவை செய்தார். அதனால் அவருடைய சீடராகி எங்களையும் பிடித்து கொலை செய்திருமா? இந்த பயம் அவருக்குள்ளாலே இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அதனால் அவர் இருந்த இடத்தினுடைய கதவுகளில் மூடி வைத்து அமர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவி வந்த பிறகு, பெந்தகோஸ்தே பெருவிழா நாள் பரிசுத்த ஆவி வந்த பிறகு சிலர்கள் என்ன செய்தார்கள்? குதித்தெழுந்து பேசத் தொடங்கினார்கள். ஆமென். அவருக்குள்ளால் இருந்த பயம் அவர்களை விட்டு போயிற்று. Praise the Lord.
அதுவரைக்கும் பேதுருக்குள்ளாலே யோவானுக்கும் எல்லோருக்குள்ளாலே பயம் இருந்தது. ஆனால் பரிசுத்தாவி வந்த பிறகுதான் அவர்களுக்குள்ளாலே இருந்த பயம் அவர்களை விட்டு போயிற்று. அதனால் நமக்குள்ளாலே பயம் இருக்கும். தூய ஆவி வந்தால் மட்டுமே நமக்குள்ளாலே இருக்கும் பயத்திலிருந்து விடுதலை வரும். ஆமென், ஆமென். எதனால் கரங்கள் தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்தியதில்லை? முக்கியமான வெளிப்பாடு கருத்துக்கள் சொல்லும்போது கரங்களை தட்டி கடவுள் நன்றி செலுத்த வேண்டும். அதுதான் மரியாதை. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்குள்ளால் இந்த பயம் விட்டு போயிட்டு அவர்கள் குதித்தெழுந்து செய்தி கொடுக்க தொடங்கினார், பேசத் தொடங்கினார். அதே போல் நமக்குள்ளாலே பயம் இருக்கும். தூய ஆவி வரும்போது நமக்குள்ளாலே இருக்கும் பயம் நம்மை விட்டு போயிடும். ஹல்லேலூயா. நமக்குள்ளாலே இருக்கும் முக்கியமான ஒரு பயம் நோயை குறித்துள்ள பயம். பிரைஸ் தி லார்ட். உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கு, நல்ல ஹைட் வெயிட் எல்லாம் இருக்கு. என்னை போல இல்லை, இந்த ஃபாதரை போல இருக்கும். கொஞ்சம் கூட ஹைட்டா வெயிட்டா இருக்கு. நான் எப்படி இருக்கு? பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, நமக்கு நம்முடைய உடலில் நோய் வரும்போது நமக்குள்ளாலே பயம் வரும். அன்பார்ந்தவர்களே, பயம் நன்மை அல்ல, பயம் தீமைதான். ஆமென். பயம் இருந்தால் தூய ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளாலே வராது. அதனால் இந்த பயத்தில் இருந்து விடுதலை கிடைக்க வேண்டும். ஆனால் மட்டும் அன்பார்ந்தவர்களே, பெரிய அபிஷேகம் உடல் நோயின் விடுதலை வரும். ஹல்லேலூயா. சப்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சப்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்கள், ഞാൻ இப்பொழுது കേരളാവിൽ വൈക്കം இடத்தில் அங்கே தமிழ் மக்களுடைய 2 சென்டர் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? எம்ஜிஆருடைய மனைவியுடைய வீடு அங்கே இருக்குது. அதே போல் தந்தை பெரியார் அவருடைய ஒரு வீடு அங்கே இருக்குது. ஹல்லேலூயா. அங்கே தோட்டகம் இடம் இருக்கு. அங்கே ஏக்குனர் தந்தையாய் ரிட்ரீட் சென்டரில் பணி செய்துட்டு இருக்கிறார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அங்கே ஒரு நாள் பைபிள் கன்வென்ஷன் நடைபெறும். போன வெள்ளிக்கிழமை பெரிய அற்புதம் நடந்தது. காலையில் 9:30 மதியம் 2:30 வரைக்கும் கன்வென்ஷன். காலையில் 9:15 அன்பார்களே, ஆலப்புழ இடத்திலிருந்து ஒரு தங்கச்சியை தூக்கி எடுத்து காரில் கொண்டு வந்தார். என்ன ரூமுக்குள்ளாலே தூக்கி எடுத்து கொண்டு வந்தார். நான் கேட்டார், என்ன பிரச்சனை? ஃபாதர், இந்த மகளுக்கு நிற்க முடியாது, நடக்க முடியாது. திருமணமாயவர், ஒரு குழந்தை இருக்கு. என்ன பிரச்சனை? இந்த இடுப்பில் ஏதோ பெரிய வரி வந்தது. நிறைய மாத்திரை எடுத்தார், ஆனால் சௌக்கியம் வராது. ரொம்ப கஷ்டத்தோடு இருந்து அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி ரிசல்ட் வந்தபோது டாக்டர் சொல்லி பெரிய ஆப்ரேஷன் தேவை. அந்த ஆப்ரேஷனுக்கு பிறகு இந்த பொண்ணுக்கு இடுப்புக்கு கீழே ஃபுல்லாக பலம் போயிட்டு நிற்க முடியாது, நடக்க முடியாது. தூக்கி எடுத்து ரூமுக்குள்ளாலே கொண்டு வந்தார். அந்த மகளு தலை மீது கரத்தை வைத்த போது எனக்கு கடவுள் கொடுத்த வெளிப்பாடு, இந்த மகளுக்கு முதலாக தேவையான காரியம் உடல் நோயிலிருந்து விடுதல் அல்ல, நோயை குறித்துள்ள பயத்தில் இருந்து இந்த மகளுக்கு முதலாக விடுதல் தேவை. இந்த வெளிப்பாடு கடவுள் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. கடவுள் கொடுத்த 2 வசனங்கள் ஏசாயா அதிகாரம் 41 வசனம் 10, மீண்டும் ஏசாயா அதிகாரம் 41 வசனம் 13. இந்த 2 வசனங்கள் சேர்த்து வாசிக்கும் போது முக்கியமான ஒரு வெளிப்பாடு அங்கே வரும். ஏசாயா 41:10.
இங்கே வாசித்திரும். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். மீண்டும் வாசிப்போம். என் நீதியின் வலக்கரத்தால். கடவுளின் வெற்றிகரமான கரம் எது? கடவுளின் வெற்றிகரமான கரம் எது? வலக்கரம். என் நீதியின் வலக்கரத்தால் நான் உன்னை தாங்குவேன். Praise the Lord. எப்படி தாங்குவேன்? 13வது வசனம். ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து. வெயிட். ஆண்டவர் நீதியின் வலக்கரத்தால் உன் வலக்கரத்தை பற்றி பிடித்து, அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. Praise the Lord. இயேசு கடவுளின் நீதிகரமான வலது கரத்தை என்ன செய்துட்டு இருக்கு? நம்முடைய வலது கரத்தை தாங்கி பிடித்து என்ன சொல்லுவது? அஞ்சாதே. எதனால்? நான் உன்னை படைத்த தெய்வம், நான் உன்னை மீட்டே தெய்வம், நான் உந்தன் பாதையில் என்றும் வெளிச்சமாய் உன்னை வழி நடத்தும் தெய்வம். பயப்படாதே மகனே மகளே, நான் உந்தன் இறைவனன்றோ. அழுதிடாதே இனி என் கண்மணியே, நான் உந்தன் தேவனன்றோ. Praise the Lord. இங்கே வந்திருக்கின்ற நோயாளிகளுடைய வலது கரத்தை பற்றி பிடித்து, இயேசு நீதியின் வலக்கரத்தை என்னுடைய வலது கரத்தை பற்றி பிடித்து சொல்லுவது என்னதா? அஞ்சாதே, கலங்காதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருப்பேன். இந்த வெளிப்பாடு தான் கடவுள் எனக்கு கொடுத்து. அதனால் இந்த மகளுக்காக ஜெபிக்க வேண்டியது உடல் நோயின் விடுதலுக்காக அல்ல, அவக்குள்ளாலே இருக்க நோயை குறித்த பயத்திலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த மகளுக்காக ஜெபித்து கொண்டிருந்தால் அன்பார்களை, ஜெபித்ததுக்கு பிறகு நான் பார்த்தபோது எதுவுமே சேஞ்சு வராது. நான் சொன்னேன், நீங்கள் தியான காலுக்குள்ளால கூட்டி போக வேண்டும். இன்னைக்கு குணமளிக்கும் ஆராதனை நடைபெறும். அந்த ஆராதனை வேளையில் நீங்கள் நல்லபடி ஜெபித்தால் போதும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அன்பார்களே, அந்த ஆராதனையும் வேளையில் ஃபுல்லாக 2:30 வரைக்கும் இறுதியில் தான் குணமளிக்கும் ஆராதனை நடந்தது. அந்த ஆராதனை வேளையில் நான் பார்த்தபோது பின்னாடி அந்த பெரிய டோர் பக்கம் நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அந்த ஆராதனையும் வேளையில் கடவுள் எனக்கொரு வெளிப்பாடு கொடுத்தார். இங்கே வந்திருக்கின்ற நடக்க முடியாத ஒருவருக்கு ஆண்டவர் உடல் நலத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அன்றால 7 ஆண்டுகளாக படுக்கையில் படுத்துட்டிருந்த அந்த பொண்ணு அந்த ஆராதனையும் வேளையில் கடவுள் அவளுக்கு உடல் நலத்தை கொடுத்தார். அந்த பொண்ணு நிற்க முடியாத வந்த பொண்ணு, காலுக்கு பலம் இல்லாமல் இருந்த பொண்ணு, அந்த பின்னாடியில் இருந்து அந்த ஸ்டேஜ் பக்கம் நடந்து வந்த சாட்சி சொன்னார், கடவுள் எனக்கு உடல் நலத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அன்பார்களே, நோயை குறித்து யாருமே பயப்பட வேண்டியதில்லை. உள்ளால பயம் இருந்தால் சௌக்கியம் வராது. அதனால் என்ன செய்ய வேண்டும்? இந்த நோய் யாரு கொடுத்தார்? யாரு கொடுத்தார்? யாரு நோய்க்கு அனுமதி கொடுத்தார்? சொல்லு, நீங்க சொல்ல வேண்டும். ஓ, என்ற கடவுளை காப்பாத்துங்கள், சாத்தான் கொடுத்தார். நாங்க தான் கொடுத்தது. உன்னுடைய உடலில் நீ நோய் கொடுத்துருமா? என்ன சொல்லியது? பிரைஸ் தி லார்ட். என்னுடைய தலையில் என்ன இருக்கும்? இது என்னதா? கடவுளுக்கு தெரியாமல் அது போயிடுமா? ஆனால் என்னுடைய தலையில் ஒரு முடி கடவுள் தெரியாமல் போகாது. ஆனால் என்னுடைய உடலில் நோய் வரும்போது அதுவும் யாருக்கு தெரியும்?
அது கடவுளுக்கு தெரியும். கடவுள் அனுமதி கொடுத்தது. ஆனால் அனுமதி கொடுத்த கடவுளுக்கு நம்முடைய உடலில் இருக்கும் நோயிலிருந்து நமக்கு விடுதலை தர முடியும். அதுதான் பைபிள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. விடுதலை பயணம் 15:26. நானே உன்னை குணமாக்கும். சொல்லு, நானே உன்னை குணமாக்கும். Praise the Lord. Hallelujah. இணை சட்டம் அதிகாரம் 32 வசனம் 39 வாசிப்போம். இணை சட்டம் 32:39. 32:39. கொல்வதும் நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொல்பவரும் நானே, கொல்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே, காயப்படுத்துவரும் நானே, குணமாக்குபவரும் நானே, நானே, என் கைகளிலிருந்து விடுவிப்பவர் எவரும் இரார். Praise the Lord. Hallelujah. கொடுப்பது கடவுள், ஆனால் விடுதலை தருவதும் யாரு? அதனால் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனக்கு உடல் நோயில் விடுதலை தர நான் நம்பிக்கை கொண்டிடும் இயேசுவாண்டவரால் முடியும். இந்த நம்பிக்கை இருந்தால் பெரிய அபிஷேகம், ஆசீர்வாதம் வரும். ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. யோபு 5:18. யோபு அதிகாரம் 5 வசனம் 18. காயப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் கட்டுப்போடுபவர் அவரே, அடித்தாலும் அடித்தாலும் ஆற்றுகின்ற கை ஆற்றுகின்ற கை அவரே. யாருடையது? காயப்படுத்தினாலும் கட்டுப்போடுபவர் யாரு? நோய் கொடுத்தாலும் அனுமதி கொடுத்தாலும் நம்மை குணப்படுத்துவர் யாரு? அடித்தாலும் நம்மை குணப்படுத்துவர் யாரு? இந்த நம்பிக்கை இருந்தால் எனக்கு உடல் நோய்ந்து விடுதலை வரும். நோய் குறித்து நான் பயப்படாது. நம்ம இப்போதும் பயப்பட்டுட்டே இருக்கு. ஏன் அக்கா பயத்தோடு இருக்கு? நான் எதுவுமே பேசியதில்லை. திருப்பாடு 47:1. ஏசாயா அதிகாரம் 19 வசனம் 22. ஏசாயா அதிகாரம் 19 வசனம் 22. ஆண்டவர் எகிப்தியரை வதைப்பார், ஆண்டவர் எகிப்தியரை வதைப்பார், வதைத்து குணமாக்குவார். அவர்களும் ஆண்டவரிடம் திரும்பி வருவர், அவரும் மனம் திரும்பி வருவர், அவரும் அவர்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து அவர்களை குணமாக்குவார். Praise the Lord. காயப்படுத்துவர் அவர், ஆனால் குணப்படுத்துவரும் அவரே. என்ன செய்ய வேண்டும்? நீ பாவத்தை குறித்து பச்சாத்தாபப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவரிடம் வந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கும் போது உன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உனக்கு உடல் நோயில் விடுதலை தருவார். ஆமென், ஆமென், ஆமென். ஏசாயா 30:26. ஏசாயா 30:26. 30:26 வாசிப்போம். ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும். கதிரவன் ஒளி 7 பகல்களின் ஒளி. நீங்க வாசிப்போம். 30:26. அது மட்டும் வாசித்தால் போதும். ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் Praise the Lord. யாரு குணமாக்கும்? யார் அடித்தால்? புரிஞ்சுதா? ஹோசேயா அதிகாரம் 6 வசனம் 1 செகண்ட் சென்டென்ஸ். ஹோசேயா அதிகாரம் 6 வசனம் 1 செகண்ட் சென்டென்ஸ். அவரே நம்மை குணமாக்குவார். அதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் இருக்கு. நம்மை காயப்படுத்துவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். அவரே நம் காயங்களை குணப்படுத்துவார். இதுதான் பைபிள்.
அதனால் நோயை குறித்துள்ளால இருக்கும் பயத்தில் விடுதலுக்காக என்ன செய்ய வேண்டும்? திருத்துதர் பணிகள் 4:30 படியாக ஜெபிக்க வேண்டும். திருத்துதர் பணிகள் அதிகாரம் 4 வசனம் 30 படியாக ஜெபிக்க வேண்டும். வாசிப்போம். உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயுற்றோருக்கு நலமளியும் அடையாளங்களும் அரும் செயல்களும் நடைபெறச் செய்யும். Praise the Lord. அதனால் இன்னைக்கு இந்த ஜெப கூட்டத்திலிருந்து ஜெபிக்கும் போது நோயை குறித்து உள்ளால் இருக்கும் பயம் வேண்டாம். கடவுளுக்கு தெரியாமல் நோய் எதுவுமே நம்முடைய உடலில் வராது. ஆனால் அந்த நோயிலிருந்து விடுதலை தர யாரால் மட்டும் முடியும்? அதனால் ஆண்டவர் மருத்துவர், ஆண்டவர் மருந்து, ஆண்டவர் சௌக்கியம். So you have to pray. அதனால் நீங்க ஜெபிக்க வேண்டும் உடல் நோய்கள் விடுதலுக்காக. கண்டிப்பா இங்கே பெரிய அற்புதம் நடைபெறும். நேற்று ஹைதராபாத் ஒரு அம்மா கம்பு ஊன்றி வந்தது, காலுக்கு பலம் இல்லாமல் வந்தது. அன்பார்ந்தவர்களே, நேற்று ஆராதனை வேளையில் அந்த அம்மாவுக்கு, கம்பு ஊன்றி வந்த அம்மாவுக்கு அந்த காலுக்கு பலத்தை கொடுத்தார். அந்த அம்மா செய்தியில் வந்து சாட்சி சொன்னார். அதனால் இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். தொடர்ந்து 1000 செய்தி நடைபெறும். குதித்தெழுந்ததில் போம். நோய் வரும்போது என்ன செய்ய வேண்டும்? குதித்து. இந்த அக்கா சொல்லி நோய் குதித்து எழுந்து நிற்க வேண்டும். நோயை குறித்துள்ளால் இருக்கும் பயத்தில் விடுதலுக்காக ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவிக்காக ஜெபிக்க வேண்டும். 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சப்தமா ஹல்லேலூயா, சப்தமா ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவரே, உடல் நோய்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, நீரே மருத்துவர், நீரே மருந்து, நீரே சௌக்கியம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி ஸ்துதிக்கட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சப்தமா, சப்தமா அபிஷேகத்தோடு ஸ்துதிக்க வேண்டும். நோயை குறித்துள்ள பயம் விட்டு போகட்டும். Oh Jesus, send your Holy Spirit upon us. Oh Jesus, send your Holy Spirit upon us. Fill us with the Holy Spirit. Deliver us from all the bondages of sickness. ஸ்துதிக்கட்டு, 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 ஸ்துதிக்கட்டு. தூய ஆவி ஒவ்வொருவர் மீது இறங்கி வரட்டும். தூய ஆவி ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரட்டும். பரிசுத்த ஆவி இறங்கி வரட்டும். ஜொலிக்கட்டு, ஜொலிக்கட்டு, ஜொலிக்கட்டு. எல்லோரும் எல்லோரும் எல்லோரும். வானம் திறந்து வெண்புற போலே இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். அர்ப்பணித்து பாடுவோம். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். ஓ ஜீசஸ், தேவ வல்லமை தர வேண்டும். பவர் 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 வல்லமை தர வேண்டும். ஜொலிக்கட்டு, ஜொலிக்கட்டு, ஜொலிக்கட்டு. கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி.
மறுபடியும் கரங்களை தாழ்த்தி பிறக்க வேண்டும். வலதுபுறம் இடதுபுறம் கரங்களை தட்டி, ரைட் லெஃப்ட் கரங்களை தட்டி. மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். ஜொலிக்கட்டும் ஜொலிக்கட்டும், ஒவ்வொருவரும் ஜொலிக்கட்டும் ஜொலிக்கட்டும். வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறம் போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். கரவணியத்தை ஸ்துதிக்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சப்தமா சப்தமா ஸ்துதிக்கட்டும், ஜொலிக்கட்டும். பவர் பவர் பவர். கரங்களை தட்டி கரங்களை தட்டி எல்லோரும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். ஜெரிக்கட்டு 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 ஜெரிக்கட்டு. பெந்தகோஸ்தா பெருவிழா அனுபவத்தை கிடைக்க வேண்டும். அதுக்காக வல்லமை தர வேண்டும். பெந்தகோஸ்தா பெருவிழாவில் இறங்கி வந்த தூய ஆவி ஒவ்வொரு மீது இறங்கி வரட்டும். தூய ஆவி ஒவ்வொரு மீது இறங்கி வரட்டும். அபிஷேகம் இறங்கி வரட்டும். வல்லமை இறங்கி வரட்டும். வல்லமை இறங்கி வரட்டும். நோய்கள் நீங்கட்டும், நோய்கள் நீங்கட்டும், நோய்கள் நீங்கட்டும். கட்டுகள் அவிழட்டும். பயம் விட்டு போகட்டும், பயம் விட்டு போகட்டும், பயம் விட்டு போகட்டும். ஜெரிக்கட்டு 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 ஜெரிக்கட்டு. தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். பவர் 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 பவர். ஆவியே பரிசுத்த ஆவியே, ஆவியே பரிசுத்த ஆவியே, ஆவியே பரிசுத்த ஆவியே, ஆவியே பரிசுத்த ஆவியே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜெரிக்கட்டு ஜெரிக்கட்டு. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் அல்லேலூயா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. விருத்தப்பட்டபடி கரோபத அதிகாரத்தின்படி பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறவர்கள் பரிசு இறங்கி வரட்டும். கரங்களை உயர்த்தி ஸ்துதிக்கட்டு. கரங்களை உயர்த்தி வாய் திறந்து
சப்தமா 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 49 மக்களுக்கு பெரிய அபிஷேகத்தை கொடுத்து உடன் நலத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். Praise the Lord. காயப்படுத்தினாலும் கட்டு போடுபவர் யாரு? ஜீசஸ். அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவருடையது. யாருடையது? என்னுடையதல்ல. யாரை பார்க்க வேண்டும்? என்ன பார்க்கணுமா கடவுளை பார்க்கணுமா? ஜீசஸை பார்க்க. என்ன பார்த்தாலும் உடல் நலம் வராது. அது ஜெபம் படிக்கும் மக்கள் ஃபாதர் ஜெபிக்க வேண்டிய ஜெபி. நான் சொல்லி ஞானல்லே, கடவுள் தான் ஆசீர்வதிக்க வேண்டியது. கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்தி. Praise the Lord.